Hello friends, welcome to Easy Cook Samaiyal. Today lunch box recipe பச்சை பயிறு சாதம். ரொம்ப புரோட்டீன் ரிச்சான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரைஸ் தான் இது. ரொம்ப சிம்பிளா ஒன் பாட்ல நம்ம செஞ்சு முடிச்சுக்கலாம். வாங்க இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, Subscribe பண்ணி பாருங்க. Friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் செய்யற மெத்தட் உங்களுக்கு கரெக்ட்டா தெரியும். இப்போ பாஸ்மதி அரிசி வந்து 2 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். பச்சை பயிரும் 1 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆயிருக்கு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாகட்டும். இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, கல்பாசி, கொஞ்சம் கசகசா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன், அது நம்ம இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லு போன வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 2 தக்காளி வந்து நீளமாக கட் பண்ணியிருக்கேன், இப்போ இதோட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இன்னும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் நம்ம எடுத்து ஒன்று மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். பச்சை பருப்பு வந்து கட்டாயமாக 30 நிமிஷம் ஊறணும், அப்போ தான் நல்லா வெந்து கிடச்சிடும், இல்லைன்னா வேகாது. இப்போ பச்சை பருப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு பச்சை பருப்பும் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்ததுனால 3 கப் அளவுக்கு தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் 1.5 கப் அளவுக்கு நார்மல் வாட்டரும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ தண்ணி சேர்த்த பிறகு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை லெமனோட ஜூஸ் தனியாகவே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1/2 லெமன் ஜூஸும் நம்ம சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நீட்டாக கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லியும் மேலே தூவி எடுத்துக்கலாம். 2 விசிலும் போட்டு எடுத்தோன்னா நம்மளோட பச்சை பயிறு சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம பச்சை பருப்பு சாதம் செஞ்சோன்னா அதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவை கிடையாதுங்க, அப்பளம் இருந்தாலே போதும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. Thanks for watching.